யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். 70 பேர் கொண்ட குழுவாக நம்முடைய இந்திய தேசத்தில் தமிழ்நாடு தொடங்கி கிழக்கே திரிபுரா, மேற்கே குஜராத், வடக்கே ஜம்மு காஷ்மீர் வரையிலேயும் 25 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் 210 மிஷனரிமார் 168 பணி மையங்கள் அழைத்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி வருகிறார்கள். இப்படி கிராமங்கள், மலைகள், காடுகளில் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லப்பட்டிராத இடங்களில் அறிவித்ததனுடைய விளைவாக இதுவரையிலேயும் ஆண்டவரின் கிருபையினாலே கடந்த 68 மாத ஊழியத்தில் 628 முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் 628 கிராமங்களில் தேவனை ஆராதிக்கிறார்கள். இதுவரையிலேயும் பேப்டிசம் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் 6310 பேர். அதுபோல் ஆண்டவரின் கிருபையினாலே நம்முடைய அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், இன்னும் வங்கதேசம் இந்த பகுதியில் சுமார் 12 ஊழியக்காரர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார்கள். இப்படி பிரசங்கித்ததனுடைய விளைவாக வந்த விசுவாசிகளுடைய குழந்தைகள் 458 பேர் விடுதிகளில் 7 இடங்களில் தங்கி படித்து வருகிறார்கள். அருமையானவர்களே, 41 கிராமங்களில் நாம் இதுவரையிலேயும் ஆலயங்கள் கட்டி முடித்திருக்கிறோம். கடந்த மாதத்திலே ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த ஆலயத்திற்கு ஸ்பான்சர் பணம் கொடுத்த அந்த அண்ணன் சொல்லும்போது, என்னுடைய பேரை வெளியே சொல்லலாம், ஆனால் என்னுடைய மகனுக்கு திருமணம் கூடி வந்த உடனே ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ண வருகிற எல்லா மொய் பணத்திலையும் கர்த்தருக்கென்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, 20க்கு 30 என்கிற சைஸில் தான் அந்த ஆலயத்தின் கட்டுமான வேலை ஆரம்பித்தோம். ஆனால் அந்த ஆலய பிரதிஷ்டையின் அப்போ பார்த்தீங்கன்னா 1200 சதுரடி. அருமையானவர்களே, பஞ்சாபில் வேகமாக மக்கள் ஆண்டவர் இயேசுவின் பக்கமாக திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த நம்பிக்கை தொலைக்காட்சி வழியாக இந்த ஊழியத்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இன்னும் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத பலர் இருக்கிறார்கள். உங்களுடைய திருச்சபையில் பலருக்கு இப்படிப்பட்ட ஒரு மிஷனரி ஊழியம் இருக்குன்னு தெரியாது. ஆகவே போதகர் மட்டும் சொல்லுங்கள், யூடியூப்லேயும் நாங்கள் இதை அனுப்புகிறோம். அருமையானவர்களே, இந்த ஊழியம் இயேசுவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு ஊழியம். நம்ம நாட்டில் 4 லட்சம் கிராமங்கள் இன்னும் ஆலயம் கிடையாது. அது இல்லாமல் இன்னும் 98% மக்களுக்கு இன்னும் இந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்காங்க. அருமையானவர்களே, 68% மக்கள் பார்த்திங்கன்னா டெய்லி வேலைக்கு போனால் தான் அவங்க வீட்டில் சாப்பாடு இருக்கும். ஆகவே நம்ம நாட்டில் இன்னும் பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்துகிறவர்கள், பிறக்கிற குழந்தைகளில் 72% குழந்தைகளுக்கு போதுமான சத்துணவு இல்லைன்னு சொல்கிறாங்க. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட தேவை நிறைந்த மக்கள் இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் ஏராளமான மதங்கள், இனங்கள், அதோடு கூட ஏராளமான ஐதீகங்கள், நீங்கள் ஒவ்வொரு விதமான கலாச்சாரங்கள் நம்ம நாட்டில் இருக்குது. அருமையானவர்களே, இந்த கலாச்சாரங்களோட பின்னி பிணைந்தது நம்ம இந்தியா. அது ஒரு விதத்தில் பாராட்ட வேண்டிய காரியம். ஆனால் ஒரு குழந்தை பிறக்கும்போதே அந்த குழந்தை ஜாதகத்தை வச்சு தான் பெயர் போடுவாங்க. பார்த்துடுங்க, சில நேரங்களில் நல்ல நேரத்தில் குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக பிரசவ நேரத்தை தள்ளி போடுறது, இல்லைன்னா பிரசவ நேரத்துக்கு முன்னாலேயே அறுவை சிகிச்சை மூலமாக பிரசவம் பண்ண வைக்கிறது. இதெல்லாம் நம்ம நாட்டில் நடக்கிற அநீதியான காரியங்கள். அருமையானவர்களே, மந்திரவாதி சொல் கேட்டு உடலை கீறி கொள்கிறவர்கள், குழந்தைகளுடைய வயிற்றுவலினா வயிற்றுல சூடு, தலைவலினா தலையில் சூடு, இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பார்த்துக்குங்க, ஒரு மருத்துவர் தன்னுடைய மூத்த மகனை எப்படியாவது டாக்டர் ஆக்கிடணும்னு ஆசை. அவனுக்கு சரியாக படிப்பு வராது. கடைசியாக பல இடங்களில் போய் நிறையாவே பார்த்துட்டாங்க. ஒரு மந்திரவாதி என்ன சொல்கிறான், உங்கள் இளைய மகன் நல்லா படிக்கிறான் இல்லையா, அவனோட ரத்தத்தில் ஒரு டம்ளர் இவனுக்கு கொடுத்துருங்க, அந்த அறிவு இவனுக்குள்ளே வந்துடும்னு சொல்லி. அருமையானவர்களே, ஒரு டாக்டர் ரத்தத்தை அப்படியே உடலில் குடிக்கக்கூடாது, இது விஷம் ஆயிரும்னு சொல்லுவாங்க. ஒரு டாக்டராக இருந்தாலும் அந்த மந்திரவாதி சொல்ல தான் அவருக்கு தலைக்கு மேலே போய் கடைசியில் அந்த பையனுடைய இளைய மகனுடைய நரம்பை வெட்டி அதில் ரத்தத்தை பிடிச்சி இவனுக்கு குடிக்க கொடுத்து, அந்த நரம்பு வெட்டின ரத்தம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அதை நிறுத்த வைக்கிறதுக்குள்ள அந்த பையனுடைய உயிர் போயிடுச்சு. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, இதெல்லாம் பேப்பரில் வந்ததுனால சொல்கிறேன். இப்படி நிறைய நிகழ்வுகள். ஆகவே தான் நம்ம நாட்டுக்கு இந்த நற்செய்தி ஊழியம் வேகமாக சொல்லணும். ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த கடைசி காலத்தில் இந்த நற்செய்தி ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய திருச்சபை போதகர் மட்டும் சொல்லுங்கள், மிஷினரிகள் சபையின் சார்பில் தனிவினவ குடும்பங்கள் சார்பில் அனுப்பப்படணும்.
இன்னும் நிறைய மிஷினரிகள் அனுப்புனா தான் நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும். அருமையானவர்களே, 10 கிராமத்துக்கு ஒரு ஊழியர்னு நியமிக்கணும். அப்படி நியமித்தா தான் நம்ம கிராமத்து மக்களை ஆதாயம் பண்ண முடியும் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இந்த ஃபீல்டுக்கு மோட்டார் சைக்கிள் தேவையாக இருக்குது. ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குறதுக்கு 95,000 வேணும். இந்த பேசிக் கம்ப்யூட்டர் டெய்லரிங் மிஷின் வாங்குறதுக்கு 10,000 வேணும். ஜோமினிடுங்க. வாய்ப்புள்ளவர்கள் இதில் இன்றைக்கி உதவி செய்ய கேட்குறோம். அதே போல் ஹாஸ்டல் வாடகைகள் இருந்துகிட்ருக்கோம். மாடியா மக்கள் மத்தியில், இந்த ஒராவன் மக்கள் மத்தியில் நடக்கிற அந்த ஹாஸ்டலில் கரண்ட் கிடையாது. அதனால் எப்படியாவது இந்த வருஷம் ஒரு கேவி கரண்ட்டு சோலார் இன்ஸ்டால் பண்ணோன்னா 40,000 வேணும். ஒன் டைம் டொனேஷன் தான். ஆண்டவர் உங்களோட பேசுனா இந்த சோலார் பேனல் நீங்கள் வாங்கி தரலாம். அதே போல் ஹாஸ்டல் பில்டிங் கட்டிகிட்டு இருக்கோம். 15க்கு 10 அந்த ஹாஸ்டல் பில்டிங் கட்டுறதுக்கு 1,00,000 தேவை. ஆண்டவருடைய கிருபையினால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் அந்த இடத்துல ஒரு கல்லில் எழுதி வச்சுருப்போம். டெய்லி அந்த பிள்ளைங்க ஜெபம் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் ஒரே ஒரு வாழ்க்கை தான் பார்த்துக்குங்க. இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசுவுக்காக நம்ம செய்கிற மாத்திரம் தான் நிலைச்சு நிற்கும். ஆகவே அருமையானவர்களே, கடவுள் உங்களை ஏவனாருன்னா ஒரு ஆலயம் கட்டலாம் பார்த்துக்குங்க. ஐயோ, ஆலயம் நானே கட்ட முடியும்? தாவீது சாதாரண ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர் தான் ஆலயம் கட்டினார். உங்களை மாதிரி சாதாரண ஆளை தான் அவர் ஆலயம் கட்டுவார். ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு 2,00,000 சின்ன ஆலயம் செட்டு போட்டுடலாம். அது மாதிரி 3,00,000, 5,00,000, 7,00,000. 7,00,000 நல்லா பக்காவாக கட்டிடலாம் பார்த்துக்குங்க. ஆகவே எழும்பி வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்வுக்கும் நாங்கள் இந்த ஊழியத்தில் வர்ற பணங்களை தான் செலவு பண்ணுறோம். கடந்த நாளில் எங்களுடைய கமிட்டி கேட்டுக்கிட்டாங்க, ஒரு ப்ரோக்ராமுக்கு 5,000 வேணும்னு சொல்லுங்கள், ஏவப்பட்டவங்க தருவாங்கன்னு சொல்லி. அருமையானவர்களே, மிஷினரி ஊழியத்தின்னு கொடுக்குற பணத்தை தொலைக்காட்சிக்கு நம்ம கட்டணும்னு நம்ம நிறுவனம் விரும்பலை. ஆகவே கர்த்தர் உங்களை ஏவனா ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். ஒரு 1 இயருக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதோடு கூட உங்கள் பெயரை சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 8:30 மணிக்கும், சனிக்கிழமையில் இரவு 7:45 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கும் எங்களுடைய செய்தி வருகிறது. அருமையானவர்களே, இந்த ஊழியங்களை நீங்கள் அறிந்து இது மற்றவர்களையும் ஜெபிக்க ஊக்குவீங்கள். எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், NGPM, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. எங்களுடைய IFSC கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, கனரா பேங்க் அக்கௌண்ட் 12 00 35 54 94 90. மறுபடியும் சொல்கிறேன், 12 00 35 54 94 90. IFSC கோட் CNRP 000552. IFS கோட் மறுபடியும் சொல்கிறேன், CNRP 005652. இவங்களுடைய தொலைபேசி எண் 94473750, 94473750, 9043867550. அன்பானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களிலிருந்து உங்களை நான் திடப்படுத்த விரும்புகிறேன். அதில் எழுதியிருக்கிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வழிகளை பாதைகளையும் உண்டாக்குகிற கர்த்தர். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் பயங்கரமான தோல்வி பார்த்துக்குங்க. நிறைய நேரங்களில் நம்பி இருந்த நபர்களால் நம்ம ஏமாற்றப்படுகிற நிலைமைகள். சில நேரங்களில் உங்களோட இருந்து உங்களுக்கு நிறைய ப்ராமிஸ் பண்ணி ஒரு காரியத்தை கூட செய்யாமல் உங்களை ஏமாற்றின உங்களுடைய உறவினர்கள், இல்லை என்றால் பெரிய ஆட்கள். அருமையானவர்களே, சில நேரங்களில் நம்பிக்கையானவர்கள் கொடுத்த ஆலோசனை தவறாக போகிறது. இப்படி எல்லா விதங்களிலேயும் ஏதோ ஒரு விதங்களிலே சோர்ந்து போய் முடங்கி போய் வாழ்க்கையில் ஒன்றுமே வெற்றியா இல்லைன்னு சொல்லி ஒரு விரக்தியில் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வ காலங்களில் நடந்த தோல்விகளை நினைத்து நினைத்து நீ வேதனைப்பட வேண்டாம், இதோ உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் ஒரு புதிய காரியங்களை செய்ய போகிறார். ஆகவே முகமலர்ச்சியோட சந்தோஷத்தோடு நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவேன் என்று சங்கீதக்காரர் சொன்னது போல பெரிய காரியங்களை செய்ய போகிற தேவனை நாம் நோக்கி பார்ப்போம்.
என் நண்பர்களே, இப்படி நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் நாம் பழையவைகளை எல்லாம் மறக்க வேண்டும். பூர்வ காலங்களில் நடந்தவைகளையே சிந்தித்து இருக்கக்கூடாது. உங்களுடைய சிந்தனைகளை சற்று மாற்றுங்கள். அருமையானவர்களே, அன்றைக்கு பேதுரு வலையை முழுவதும் போட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு மீன் கூட ஒரு வலையில் பிடிக்கப்படலை. அன்னைக்கு காலையில் இருந்து மத்தியானம் வரைக்கும் அந்த வலையில் ஏதாவது ஓட்டம் இருக்குமான்னு சொல்லி ஆராய்ந்துக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வர்றாரு. பேதுருவே, உன் வலையை மறுபடியும் சற்று மாற்றி போடு. என் அன்புக்குரியவர்களே, உன் வலையை மறுபடியும் சற்று மாற்றி போடு. உங்கள் வழியை சிந்தித்து பாருங்கள். என் அன்பானவர்களே, நம்முடைய கடந்த காலங்களில் ஒரு காரியத்தை செய்து அதிலே பிடிவாதமாக உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா அதுவே நிறைய நேரங்களில் நம்மை சோர்ந்து போக பண்ணிடும். பார்த்துக்கணும். அருமையானவர்களே, கடவுள் எனக்கு என்ன பாதையை வைத்திருக்கிறாரு, நான் என்ன ரூட்டில் போகணும். பேதுரு ஆண்டோடைய வார்த்தையை கேட்ட உடனே என்ன சொல்ல, ஆண்டவரே, முழுவதும் பிரயாசப்பட்டேன், என்றாலும் உங்கள் வார்த்தையின்படி நான் மறுபடியும் போடுறேன். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் முயற்சிக்கிற தவறே கிடையாது. ஆகவே மறுபடியும் புதிய உற்சாகத்தோடு முயற்சிக்க உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் 12வது வசனத்திலே பவுல் சொல்லும்போது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறி நான் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாக தொடர்கிறேன் என்று இங்கே பவுல் சொல்கிறார். என் அன்புக்குரியவர்களே, முந்தினவைகளையே நினைத்து அதையே நினைத்து நினைத்து சோர்ந்து போயிடவே கூடாது. அதே போல் ஆண்டவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வனாந்திரத்தில் வழிகளை, அவாந்திர வழியிலே பாதைகளை என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, சாது சுந்தர் சிங் என்ற தேவனுடைய மனுஷர் பல நாட்கள் வெட்டாந்தரை பகுதிகளில் ஊழியம் செய்தவர். ராஜஸ்தான் போன்ற பாலைவன பகுதியெல்லாம் ஊழியம் செய்தார். ஒரு முறை பாலைவனத்தில் அவர் நடந்து கொண்டிருக்கும்போது பயங்கர தண்ணீர் தாகம். அருமையான அந்த பாலைவனத்தை எட்டி பார்க்குறாரு. ரொம்ப தூரத்தில் இந்த காணல் நீர்னு சொல்லுவாங்க, அது நீர் மாதிரி இருக்கும். ஆகவே அங்கே தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு நடந்து போகிறாரு. அது போக போக போயிட்டே இருக்குது. பார்த்துடுங்க. என் நண்புக்குரிய உண்மையிலே தண்ணீர் கிடையாது, ஆனால் கொடூரமான வெயிலில் இந்த மாதிரி பாலைவனங்களில் அப்படி தெரியும். பார்த்துக்குங்க. ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல சாது சுந்தரி ரொம்ப சோர்ந்து போய் கண்ணீரோட ஆண்டவர்கிட்ட ஜெபம், ஆண்டவரே, தண்ணி இருக்குன்னு நான் நடந்து வந்தேன், அது காடல் நீர்னு எனக்கு தெரியாமல் போச்சு, என்னால் நடக்க முடியாது, நான் தாகத்திலே சாகணுமா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முறை ஜெபம் பண்ணும்போது அங்கே ஒரு பச்சையான ஒரு மரத்தை பார்க்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த வனாந்திரத்தில் எப்படி ஒரு பச்சையான மரம் இருக்க முடியும்? தண்ணீரே இல்லையே, எல்லாமே வறண்டு போய் கிடக்க, எப்படி ஒரு பச்சையான மரம் இருக்க முடியும்? அந்த பச்சை மரத்துக்கு அடியில் போய் நிற்கிறாரு. அங்கே ஒரு சின்ன நீரூற்றை பார்க்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அப்போ தான் அவருக்கு தெரியுது, சங்கீதம் முதலாவது சங்கீதத்தில் எழுதியிருக்கு, அவன் நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பெட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதிலிருந்து தண்ணீர் எடுத்து குடிச்சிட்டு அப்படியே அண்ணாந்து பார்க்குறாரு. அவருக்கு நிறைய பிடித்த பழங்கள்லாம் அந்த மரத்தில் பார்க்குறாரு. எல்லாம் சாப்பிட்டு அந்த மரத்துக்கள் இருந்து ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார். ஆண்டவரே, 1000 பட்சிகளுக்கு போஷித்த ஆண்டவர், எலியாவுக்கு காகங்களை கொண்டு போஷிக்கிற ஆண்டவர், காடுகளில் பூக்கிற புஷ்பங்களுக்கு ஒடுத்து வைத்து மகிழ்கிற ஆண்டவர், என் வாழ்க்கையிலையும் எனக்கு இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தீரே என்று சொல்லி ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார். என் அன்புக்குரியவர்களே, அவருடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். ஆகவே என் அன்பானவர்களே, பழையவைகளை நினைத்து நினைத்து நம் மனம் சோர்ந்து போக வேண்டாம். இங்கே பவுல் எழுதும்போது பின்னானவைகளை மறந்து என்று சொல்லுகிறார். நம்ம ஒரு காரியத்தில் வெற்றி அடையணும்னா பழசை நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா அது நம்மளை அப்படியே ரொம்ப நம்முடைய இருதயத்தையும் அப்படியே முடக்கி போட்டுரும். பார்த்துடுங்க. ஆகவே கிறிஸ்து எனக்காக வைத்திருக்கிற பந்தய பொருள், அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆகவே கிறிஸ்து எனக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். இந்த ஓட்டத்தை அவருக்கு மகிமையாக ஓடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஓடணும்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு வெற்றி தருவார். என் அன்புக்குரியவர்களை, நிறைய நேரங்களில் மனச்சோர்வுக்கு இடம் கொடுக்குறோம், வேதனைக்கு இடம் கொடுக்குறோம், வெறுப்பு, ஒரு அங்கலாய்ப்பு, அதாவது வெறுத்து போன வாழ்க்கையை பேசிக்கிட்டே இருக்கும். பார்த்துடுங்க. என் அன்புக்குரியவர்களே, இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசமின்மை. அருமையானவர்களே, நாம் விசுவாசிகள். ஆகவே நாம் நம்முடைய விசுவாசத்தை அனுதினமும் புதுப்பித்து கொள்ள வேண்டும். நம்ம நம்புகிறதுக்கு இந்த உலகத்தில் உண்மையிலேயே மனிதர்கள் யாரும் இல்லை, அதை நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. நம்ம நம்பக்கூடிய ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான், வேறு யாரும் கிடையாதுங்க. அவர் மாத்திரம்தான் நம்பிக்கையின் தேவன். இன்னும் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். அவருக்கு கிறிஸ்தவ மார்க்கம்னாலே பிடிக்காது. அன்னைக்கு காலையில் வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. வெளியே போகும்போது ஒரு பாட்டியமாக கைப்பிரதிகளை கொடுத்துட்ருக்காங்க.
அதை பார்த்த உடனே வாங்கி கிழிச்சு எரிஞ்சிட்டு, இந்த ஊரில் ஒரு கிறிஸ்தவங்க கிடையாது, நீ பாட்டியாக இருக்கனால உன்னை விடுறேன், ஓடிப்போ, இங்கெல்லாம் நீ மத பிரச்சாரம் பண்ண வராத அப்படின்னு சொல்லி கோபத்தோடு போகிறாரு. இந்த பாட்டிமா அந்த அவர் திட்டினது தள்ளி விட்டது வேதனையோடு அந்த கிழிந்து போன ஒரே ஒரு கைப்பிரதி எடுத்துக்கிட்டு அப்படியே தள்ளாடி ஒரு வீட்டு வாசலில் வந்து விழுந்துடுறாங்க. விழுந்துட்டு சொல்கிறாங்கப்பா, எனக்கு கொஞ்சம் தண்ணி தாங்கம்மான்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு சகோதரி அப்படியே முடியாமல் தட்டி தட்டி நடந்து வர்றாங்க. ரொம்ப வயசுலாம் இல்லை, சின்ன வயசு. ஏம்மா, ஏம்மா இவ்வளோ கஷ்டப்படுற? சுகமளிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்காக இருக்கிறாரு, உன்னுடைய வேதனை என்னம்மா? நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேம்மா, இயேசு அற்புதத்தை செய்வார். அந்த மகிட்ட இருந்து அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு, மகளே உன் பிரச்சனை என்னன்னு கேட்டோம். அந்த மகள் சொல்கிறாங்க, அம்மா எனக்கு ப்ளீடிங் நிற்கவே இல்லை, நிறைய டாக்டர்கிட்ட போயிட்டோம், நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், எல்லா மந்திர மாயங்கள்லாம் பார்த்துட்டோம், ஒன்றும் இல்லை. என் கணவர் ரொம்ப வெறுத்து போய் போகிறாரு, இன்றைக்கும் ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கிறாரு, நான் இனி சாக வேண்டியதான் போல அப்படின்னு சொல்லும்போது, மகளே நீ சாக வேண்டியதில்லைம்மா, இயேசு கிறிஸ்து 12 ஆண்டு காலம் தன்னுடைய ஆஸ்திகளெல்லாம் விற்று செலவு பண்ணி வெறுத்து போய் கிடந்த ஒரு மகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார்னு பைபிளில் இருக்குது. இயேசுவின் வசனத்தின் ஓரத்தை தொட்டா அவளோட அந்த நேரம் அந்த உதிரப்போக்கு நின்று வேதனை நீங்கள் சுகமானாள். இயேசு அவளை பார்த்து சொன்ன, மகளே சமாதானமாக இரு, உன் வேதனை நீங்கி சுகமாயிருந்துச்சு. அந்த பிள்ளையை வாழ்த்தினார்மா, அந்த இயேசு உன்னை வாழ்த்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயார் அந்த மகளுக்காய் ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு அந்த கிழிந்து போன ஒரு சின்ன கடிதாசியை அந்த அம்மா கையில் கொடுத்துட்டு போனாங்க. அந்த மகள்கிட்ட சொல்லிட்டு போனால் போகும்போது, ஏசப்பா உங்கள் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருமான்னு சொல்லி இந்த பாட்டி ஜெபம் பண்ணிட்டு போனதுலேருந்தே இந்த மகளுடைய சரீரத்தில் ஒரு மாற்றங்கள், ஒரு பலன் உணர ஆரம்பித்தார்கள். பார்த்துக்குங்க, அந்த கைப்பிரதியை படித்து பார்க்குறாங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய், மறுபடியும் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்கிறாங்க. ஒரு 1 ஹவரில் ஒரு புது பலன், அந்த உதிரப்போக்கெல்லாம் நின்று போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். நிறைய போய் எல்லாம் குளிக்காங்க, குளிச்சுட்டு பார்த்தா ஒரு புது பலன். இயேசுவே நீர் கொடுத்த புதிய வாழ்வுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே போய் தன்னுடைய கணவருக்கு ரொம்ப நாளாக சமைக்கலையே, எப்படியாவது சமைக்கணும்னு சொல்லி நல்ல ஒரு பொருளை வச்சு சமைச்சிட்டு, வீடெல்லாம் கமகமான் இருக்குது, வீடு சுத்தமாக இருக்குது. மாலையில் வர்றாரு பார்த்துக்குங்க, வீடு சுத்தமாக இருக்குது, வீட்டுக்குள்ளேருந்து கமகமாக இருக்குது. ஏம்மா நான் போகும்போது படுத்த படுக்கையில் இருந்தியே, இன்றைக்கி இவ்வளோ உற்சாகமாக இருக்கியே, சுறுசுறுப்பாக இருக்கியே, குளிச்சுட்டு அழகாக இருக்கியே, என்னம்மா நடந்துச்சு? ஐயா நீங்கள் போன உடனே நம்ம வீட்டில் ஒரு பாட்டிம்மா வந்து விழுந்தாங்க. அந்த பாட்டிம்மா ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாங்க, தண்ணி கொடுமான்னாங்க. தண்ணி கொடுத்தேன். இயேசு உன்னை குணமாக்குவாருமா, உன் வியாதியெல்லாம் நீங்கள் சுகமாக இருப்பாய், உன் வேதனை நீயோட போயிடும்னு சொன்னாங்க. எனக்காக ஜெபம் பண்ணிட்டு இந்த கடுதாசி கொடுத்தாங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு எழுதியிருக்கு. அதுதான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒரு 1 ஹவரில் என்ற ரோகம்லாம் மாறிடுச்சுங்க. என் வாழ்க்கையில் பழையகள் எல்லாம் மாற்றி போட்டு விட்டார் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வாங்க இன்றைக்கி சுவையாக சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பாடு கொடுக்குறாங்க. என் அன்புக்குரியவர்களே, அவனால் நம்பவே முடியல. நான் அடித்து வெளியே தரத்தின அந்த பாட்டி, அந்த இயேசு என் வீட்டுக்குள்ளே ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறாருன்னா இவரே என் ஆண்டவர். என் அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் வீட்டிலையும் இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்கிற ஆண்டவர். நீங்கள் நம்பக்கூடிய ஒரே கடவுள் அவர். ஆகவே உங்களுடைய பழைய வாழ்க்கையின் எல்லா முடக்கங்களையும், எல்லா சாத்தானின் சதி திட்டங்களையும், சாத்தானின் வல்லமைகளையும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக ஒரு புது பலத்தை பெற உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 18வது அதிகாரம் முதல் 9 வசனத்தில் அருமையானவர்களே, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு காரியத்தை இங்கே வலியுறுத்துகிறார். அவர் ஏன் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறாருன்னா, அருமையானவர்களே, சில நேரங்களில் பல முறை கேட்டு அதுக்கு எந்த ரிப்ளை இல்லைன்னா நம்ம அறியாமலே ஒரு டிஸப்பாயிண்டட் ஆயிடுவோம். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ சோர்ந்து போகாத, நீ ஜெபம் பண்ண வேண்டிய உன் கடமை, பதில் தர வேண்டியது கடவுளுடைய வேலை, அவர் ஏற்ற நேரத்தில் தருவார். ஆகவே நீ சோர்ந்து போகாமல் இயேசுவை நோக்கிப்பார் சொல்லிவிட்டு அந்த லூக்கா 18ஆயத்தில் ஒரு ஓமானத்தை சொல்கிறார். அந்த ஓமானம் என்ன, அந்த படத்தில் ஒரு பெரிய பணக்காரன், ஆனால் அநீதியான ஆள், நியாயமே அவன்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்டவன்கிட்ட ஒரு விதவை தாய் தன்னுடைய குடும்ப பிரச்சனை எடுத்து அவன்கிட்ட கொண்டு போகிறான். ஏன்னா அவன் தான் ஜட்ஜ்மெண்ட், அவன் தான் பதில் சொல்லி ஆகணும், வேறு யாரும் பண்ண முடியாது. அவன் ரொம்ப லஞ்சம் வாங்குற ஆள் வேறு, இந்த அம்மாட்ட ஒன்றுமே கிடையாது. என்றாலும் தினந்தோறும் அவனுடைய வீட்டு வாசலில் போய் உட்காந்து கெஞ்சி கூத்தாடுறாங்க, அப்பா நீங்கள் தான் எனக்கு இறங்கணும், நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி. ஒரு நாள் அவன் மனசு நினைக்கிறான், இந்த அநீதி உள்ளவன், இரக்கமே இல்லாதவன், லஞ்சம் வாங்குறவன்,
அப்படின்னு தெரிஞ்சும் இந்த அம்மா என் வாழ்க்கையில் நான் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி எண்ணி நம்பி வந்திருக்காங்களே, இவங்களுக்கு நான் நியாயம் செய்வேன். இயேசு இந்த காரியத்தை சொல்லிவிட்டு சொல்கிறாரு, அருமையானவர்களே, அந்த அநீதியானவனுக்கு இந்த அம்மாவுடைய நச்சரிப்பு தாங்க முடியாமல் நன்மை செய்யணுங்கிற எண்ணம் வரும்னா, உங்கள் பரமபிதா நல்லவர் அல்லவா, அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வதற்கு எவ்வளோ ஆசையாக காத்திருக்கிறாருன்னு சொல்லி இயேசு கருத்து சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்கள், எலியா என்பவர் அருமையானவர்களே அன்னைக்கு வனாந்திரத்தில் சோர்ந்து போய் இருந்தார். அவருடைய சோர்வு காரணம் என்ன? பெரிய பெரிய காரியங்களெல்லாம் செய்தார். ஆமாம், ஆயிரக்கணக்கான அந்த பாகால்களுக்கு சவால் விட்டார். அன்றைக்கு இருந்த எசபேல் அரசிக்கு சவால் விட்டார். ஆகாப் அரசருக்கு சவால் விட்டார். இவ்வளோ பெரிய காரியங்களை செய்த அந்த எலியா இப்பொழுது மனம் சோர்ந்து போய் கிடக்கிறார், நம்பிக்கை இழந்து போய் கிடக்கிறார், உடைந்து போய் கிடக்கிறார். ஒருவேளை அந்த எலியாவை போல நீங்களும் இருக்கீங்களா? ஆண்டவர் எனக்கு எலியா பார்த்து, எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் நிறையா இருக்குது. நீங்கள் சாதிக்க வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் சோர்ந்து போய் கிடக்கிறீங்க? ஏன் முடங்கி போய் கிடக்கிறீங்க? எலியாட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, எலியாவே நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன், போதனை எடுத்துக்கொள்ளணும்னு சொல்கிறிய, பாகாலுக்கு முடங்காத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் உங்களை சுற்றியே அளவுகோல்களை போட்டு நான் ஒருத்தன் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு சோர்வை உருவாக்கி ஒரு டிஸ்அப்பாயிண்டடுக்குள்ளே கிடந்துட்டு இருப்பீங்கன்னா, இன்றைக்கு அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எலியாவின் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீங்கள் சாதிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது, உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. ஆகவே என் அன்புக்குரியவர்களை சோர்ந்து போகாதிருங்கள். உடைய வாழ்க்கையை ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். பேதுரு 1 பேதுரு 5வது அதிகாரத்தின் 7வது வசனத்தில் எழுதும்போது பேதுரு சொல்கிறாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, புதிய மொழிபெயர்ப்பு எழுதியிருக்கு, அவர் உங்களை தினம் தினம் கவனிப்பதனால் உங்கள் கவலைகளை அவர் மேலே விட்டு விடுங்கள். என் அன்பானவர்களே, ஒரு கிராமத்துக்கு ஒரு மாட்டு வண்டி போகுது. நடக்க முடியாமல் ஒருத்தன் சுமையோடு போகிறான். கடைசியில் அந்த மாட்டு வண்டிக்காரரு, இதில் ஏறிக்கப்பா, அந்த கிராமத்துக்கு தான் போகுதுன்னு சொல்கிறாரு. ஏறி உட்காந்துட்டான். உட்காந்து கொஞ்ச நேரத்தில் முனகல் சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்குறாரு, அந்த மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தவன் தலையில் அந்த சுமையை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். இன்றைக்கி நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பும், இயேசுவின் பிள்ளையாக மாறின பின்பும், இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்த பின்பும் உங்களுடைய மனதில் அந்த தலை சுமையை தூக்கி வச்சுட்டு வண்டியில் உட்காந்தான் பாருங்கள். அப்படி தான் நம்ம நிறைய பேர் இருக்கோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பாரத்தை இறக்கி வை. இங்கே புதிய மொழிபெயர்ப்பு சொல்லுது, உங்கள் கவலைகளை அவரிடத்தில் விட்டு விடுங்கள். அந்த வண்டி ஓட்டுநர் செய்யப்பா, வண்டியில் யார் உட்காருன்னு சொன்னேன்ல. அவன் சொல்கிறான், சார் என்னை தான் நீங்கள் உட்கார சொன்னீங்க, உட்காந்துட்டேன். சுமையை நீங்கள் வைக்க சொல்லலையே. என் அன்புக்குரியவர்களே, வண்டி அவனை சுமந்தா சுமையும் சேர்த்தானே சுமக்குது இல்லையா? ஆமாம், உங்களை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர், உங்களை விசாரிக்கிற ஆண்டவர், உங்கள் மேலே இருந்த பாரங்களெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு உங்களை லகுவாக ஆக்குகிறவர். ஆகவே தான் மத்தேயு 11:28 எழுதியிருக்கு, பார்த்துக்குங்க, வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதே சமயம் சொல்லிட்டு என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரக்கூடிய அந்த இளைப்பாறுதல், அந்த சமாதானத்தை அனுபவிக்கணும்னா இயேசு தரக்கூடிய நுகத்தை ஏற்றுக்கொள்ளணும். நுகம்னா இந்த மாட்டு வண்டி இருக்குது பார்த்தீங்களா, மாட்டு கழுத்தை வைப்பாங்க இல்லையா, அது வச்சா தான் மாட்டு அந்த வண்டி இழுத்துட்டு போகும். அதுக்கு பேர் தான் நுகம். அந்த நுகம் மாட்டிடுச்சாச்சுன்னா அந்த மாடு இஷ்டத்துக்கு போக முடியாது. அந்த வண்டி ஓட்டுநர் எங்கே போகணும்னு நினைக்கிறார், அங்கே தான் போக முடியும். என் அன்புக்குரியவர்களே, உங்களை ஓட்டுநராகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சொல் கேட்டு நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அளவு கடந்த ஒரு ஆசீர்வாதம், அளவு கடந்த ஒரு விருத்தி, ஒரு சமாதானம். ஆமாம், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறைப்புகளையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 100% முற்றிலும் மாற்றி போட்டு விட்டார். அருமையானவர்களே, நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு அரசர், அவருக்கு தன் நாட்டில் நிறைய ஓவியர்கள் இருந்தாங்க. அதனால் சிறந்த ஓவியர்களை ஒவ்வொரு ஆண்டும் கூப்பிட்டு அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டு எல்லா ஓவியர்களிடத்துலையும் படங்களை வரைந்து வர சொல்கிறார். எல்லாரும் வரைந்து வர்றாங்க. வரைந்து வர்ற படங்களிலே முதல் 3 ஓவியங்களை தெரிந்தெடுக்கிறதுக்குன்னு ஒரு குழுவை நியமிக்கிறார். அந்த குழுவினர்கள் 3 ஓவியங்களை தெரிந்தெடுத்து அரசருக்கு முன்பாக கொண்டு வருகிறார்கள். 3மே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுன்னு சொல்லி அவங்க சொல்லாமல், அரசரை
வந்திருந்த ஓவியங்களில் சிறந்த அழகு உள்ளவைகளை உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கோம். ஆகவே இதில் எது வேணாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு எடுக்கலாம்னு சொல்லி அவர் கையில் கொடுக்குறாங்க. மன்னர் கொஞ்ச நேரம் ஆள்றாரு. எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு கடைசியாக ஒரே ஒரு ஓவியத்தை தூக்கி இது தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படிங்கிறார். என் அன்புக்குரியவர்களே, எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அந்த ஓவியம் ஒன்றும் அப்படி பெரிய அழகெல்லாம் கிடையாது. கடைசியாக அந்த மன்னர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஓவியத்தை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களே, என்ன காரணம்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், அரசர், அருமையானவர்களே, வாழ்க்கை என்பது ஒரு பயங்கர போராட்டம். அங்கே பயங்கரமான மலை முகடு, அந்த மலை முகடு மேலாக மழை தண்ணீர் வேகமாய் கொட்டி கொண்டிருக்கிறது, காற்று அடிக்கிறது. அந்த மலையே அதிரக்கூடிய விதத்தில் காற்று அங்கங்கே அடித்து மலைகள் அப்படியே சிதற மாதிரி இருக்குது. கடைசியாக அந்த மரங்கள் ஆடி ஆடி மிகவும் வேதனையோடு அப்படியே ஒரு கோரமாக தெரிகிறது எல்லா காட்சிகளும். ஆனால் அதற்கு பின்னால் ஒரு பறவை அமைதியாக அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டிருக்கிறதை பறவை பார்க்கிறார். அருமையானவர்களே, அந்த அரசர் சொல்கிறாரு, இதாங்க வாழ்க்கை யதார்த்தம். நிறைய பாடுகள், கரடுமுரடான பாதைகள், வாழ்க்கையே சிதறிவிடும் போல ஒரு சூழ்நிலைகள். ஆனால் அங்கே ஒரு பறவை அமைதியாக தூங்கி கொண்டிருக்கிறது. இதுதான் அமைதி, இதுதான் சமாதானம். இந்த விதமான சமாதானத்தை நம்ம எல்லாரும் அனுபவிக்கணும். இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என் அன்புக்குரியவர்களே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், கடந்த காலங்கள் நினைத்ததை நினைத்து சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் தம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளாகி உங்களை அவர் திடப்படுத்துகிறார். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய கண்ணீரை மாற்றுவார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட எங்கள் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளையும் அவருடைய உபத்திரவங்களையும் நீர் மாற்றி போடும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை மாற்றி போடும். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் மாற்றி போடும். அப்படி என்னை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு கேட்ட வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். இந்த வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் யாரும் முந்தினவைகளையே நினைத்து நினைத்து தங்களுடைய காரியங்களை முடக்கிக் கொள்ளாதபடி நிமிர்ந்து நிற்க வைக்கிற ஆண்டவரிடத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து வேகமாக விசுவாசத்தோடு வாழ கிருபை செய்யும். அப்படின்னு செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்தல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே. உங்களுடைய பங்குகள் என்ன?